இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் மசாலா எக் பவுச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ங்க. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க இந்த எக் பவுச்சை மட்டுமே அப்படியே சாப்பிட்டு கூட ஒரு நேரம் சாப்பாடை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக் பவுச் வித்தியாசமான ஒரு ரெசிபி. இதை செய்கிறதுக்கு நான் 3 முட்டை எடுத்துக்க போகிறேன். ஸோ 3 கிண்ணத்தில் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா எல்லா பக்கங்கள்லேயும் தடவி விட்டுருங்க. இப்போ முட்டையை கிண்ணங்களில் உடச்சி ஊற்றிக்கோங்க. கடாயில் தண்ணி கொஞ்சம் போல் வச்சுருக்கேன். அது சூடேறமும் இந்த கிண்ணங்களை இந்த கடாயில் தண்ணி மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கடாயை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் முட்டை வேகட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை எடுத்திருக்கேன். அதாவது உள்ளங்கை அளவுக்கு எடுத்தால் போதும். மீடியம் சைஸ் இஞ்சி துண்டை நறுக்கி போட்டுட்டு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா வெள்ளைக்கரு மேலே மூடி வந்துருச்சு. இதுதான் எக் பவுச். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பச்சை மிளகாவை நீட்ட வாக்கில் கீறி போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. 2 தக்காளி பழத்தை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோன்னா தக்காளி பழம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ இந்த வதங்கிக்கிட்டு இருக்க தக்காளியோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துடலாம். கூடவே மிக்ஸி ஜாரையும் கொஞ்சம் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை அலசி ஊற்றிடுங்க. இப்போ இதெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு தக்காளி. மேலும் மசாலா ஆட் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம கிண்ணத்தில் இருக்க எக் பவுச் நல்லா ஆறி இருக்கும். இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து கத்தி இல்லாட்டி ஸ்பூன் வச்சு நல்லா ஓரங்களை எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டை அழகாக எடுக்க வந்துடும். இப்போ நம்ம மசாலா வதங்கிட்டுருக்கு இல்லையா, அதோடு நான் கேப்சிகம், அதாவது குடமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். நான் 3 கலரில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு கலர் குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இது உடலுக்கு ரொம்ப அதிக சத்து கொடுக்கக்கூடியதுங்க. ஒருவேளை கேப்சிகம் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் கொஞ்சம் போல் பட்டாணி, கேரட் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எக் பவுச்சை அந்த மசாலாவோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மசாலா அந்த எக் மேலே படுற மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே போதுமானது. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது சப்பாத்திக்கு நல்லதொரு சைட் டிஷ்ஷாக இருந்தால் கூட இதை அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க. 1 டைம் சாப்பாடாக இது அப்படியே கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த வித்தியாசமான ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.